மீன் குழம்பு. சரியா? நாட்டு மீன், சின்ன சின்ன மீனாக நாட்டு மீன் இருக்குல்ல குளத்துல, அந்த குளத்து மீன். சரியா? வானில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சிடும். வெங்காயத்தை நல்லா இதெல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கிண்டணும். வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நல்லா வெங்காயம் நல்லா வேகணும். பொடி வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும். அப்போ தான் அந்த மீன் குளத்து மீன் வாசனை தெரியாது. சரியா? 4 பச்சை மிளகா, குழம்பு மிளகா பொடி, மல்லி, வத்தல், சீரகம் எல்லாம் வறுத்து திரிச்ச குழம்பு மிளகா பொடி அதையும் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்ச பிறகு புளித்தண்ணி தூக்கி ஊற்றணும். புளித்தண்ணி நல்லா கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதுவும் சேர்ந்து உப்பும் போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த பிறகு நல்லா மாங்காய், இப்போ கிளிமுக்கு மாங்காய் இருக்குல்ல, பெரிய மாங்காய், அது துண்டு 4 துண்டு நறுக்கி போடணும். அது நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டு நல்லா இறக்கணும். மீனுமே கொஞ்சம் பச்சை வாசனை பண்ண பிறகு நல்லபடியே எண்ணெய் வழியாக வரும்போது இறக்கிற வேண்டி தான். இட்லிக்கு நல்லாயிருக்கும். அந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும், ஆனால் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நாட்டு மீன் குழம்பு.